நீங்க நோயின்றி ஆரோக்கியமா வாழ என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க வா. நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஆனா இது சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. அது என்னன்னா, நீங்க விரதம் இருக்கிறது. விரதம் இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுமா? வெள்ளிக்கிழமைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கல, இவரை தோத்த வேண்டியதானே. ஏன் மாமா கத்துறீங்க? வாரத்திற்கு ஒரு முறை இல்லனா மாசத்துக்கு 2 முறையாவது நீங்க விரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. விரதம் இருந்தா உங்களுடைய வயிறு சுத்தமாகும். அது மட்டும் இல்லாம உங்க ஜீரண உறுப்புகள் சீராகுது அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யார் எனக்கு? ஆமா. இதன் அடிப்படையில தான் எல்லா மதங்களுமே விரதம் இருக்கிறத முன்னிறுத்துறாங்க. உடல் நலம், மனநலம், பொது நலம், இது மூணுமே கலந்த ஒரு விஷயம் விரதம் இருக்கிறது. உங்க உடம்ப நீங்களே சரி செய்ய, உங்க உடம்ப நீங்களே பார்த்துக்க விரதம் இருங்க. விரதம் இருக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே.